கோயிலோட சிறப்புன்னு எது சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு அம்மாவோட சக்தி அதிகம். எல்லா கோவிலும் மாதிரி இருக்கும்னு நாங்கள் நினச்சி வந்தோம். ஆனால் வீடு கட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி நீங்கள் வந்து குறி கேட்டப்போ கண்டிப்பாக வீடு கட்டி முடிப்பீங்க, நான் முடிச்சு தரேன் 6 மாதத்துலன்னு சொன்னாங்க. இங்கே என்னன்னா பேய் அப்படியே முடியாத தூக்கின்னு வரவங்க கூட இங்கே ரெடி ஆகி நம்ம மேலே சாமி வந்து சரி பண்ணி விட்டுறோம். குழந்தை இல்லைன்ற வரவங்களுக்கு வந்து சிறுசு மேலே போய் கனி வச்சு கேட்டோன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48ஆவது நாள் நின்று நம்ம மேலே சாமி வந்தது. அதில் இருந்தது குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, பசங்க இல்லாதது, இந்த பில்லி சூனி ஆவல் இந்த விஷயம்லாம் நம்ம மேலே வந்து கேட்டு போனாங்களாம். எல்லாம் நடந்து அது மூலிமா அன்னைக்கு ஆரம்பித்த ஜனம் தான். திருநாளாருக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து ஒரு நாளான இந்த மண்ணை மெச்சிட்டு போனவங்க புத்தான வருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மண்ணு காலையில் போய் பார்த்தா புத்தா உருவாயிருந்தது. வாழ்வில் ஒரு முறையான இந்த சின்ன மலையில் மண்ணை மெச்சிட்டு போனவங்க கெட்டதாக சரி திரும்ப நல்ல நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், ஐயர்கண்டிகள் தான். ஆனால் வந்து இந்த கோயிலோட சிறப்புன்னு எது சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு அம்மாவோட சக்தி அதிகம். நிறைய பேர் வந்து நிறைய வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அதை விட என்னென்னா நிறைய காற்றுலாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. முடியல, எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தவங்கலாம் இங்கே வந்து சரியாயிடுச்சு அப்படின்ற ஒரு திருப்தியோடு தான் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு எடுத்துக்கினாலும் நான் நிறைய கஷ்டத்தில் இருந்தேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கடன் பிரச்சனை, வீடு கட்டுற பிரச்சனை, நிறைய பிரச்சனை. இதெல்லாம் எனக்கு தீர்மானதே எனக்கு ஒரு இதுவாக தான் இருந்துச்சு, மைனஸ் பாயிண்ட்டாக. ஆனால் இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்து விளக்கு போட்டு உண்மையிலேயே எனக்கு திருப்தி தான். நான் சொல்கிறத விட இங்கே வர ஜனங்களை கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய சொல்லுவாங்க. வருஷத்தில் ஒரு டைம் வந்து பால் குடம் எடுப்பாங்க ஆடி மாதத்தில். அதுக்கப்புறம் வந்து சித்திரை மாதத்தில் வந்து நெருப்பு மிதிப்பாங்க, அந்த தீ மிதிப்பாங்க. அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் மயான கொள்ளை ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். எங்கே இருக்கிறவங்களும் வருவாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல போனால் சாமியை வந்து சீக்கிரமாக தரிசனம் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்தால் வந்து நல்லா மனசார பார்க்கலாம். அதே மாதிரி நினச்சி தான் மனசார நடக்கும். அது நம்பிக்கையோடு வரலாம். இங்கே இது சின்ன மலையனூர்னா அங்கே வந்து பெரிய மலையனூரில் போனால் என்ன நடக்குதோ அதுக்கு ரெட்டிப்பாகவே இங்கே நடக்குது. அங்கே போனால் வந்து ஊஞ்சல்லாம் கிட்ட போய் ஆட்ட முடியாது, பார்க்க முடியாது. இங்கே வந்தால் அம்மனை ஊஞ்சலில் வந்து மனசார ஆட்டலாம். நம்ம மனசில் இருக்கிற திருப்தியாக வேண்டிக்கின்னு போகலாம். குறி சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாங்க. காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 மணி வரலையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி சொன்னது வந்து ஒரு சிலருக்கு நடக்கலை அப்படின்ட்டு ஒரு கோயிலில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தால் எனக்கு இதுதான் நடந்துச்சு, மொத்தமே நடந்ததுன்னு தான் சொல்கிறவங்க இருப்பாங்க. இது நடக்கலைன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கோயிலுக்கு போனால் வீடு கட்டணும், ஒரு கோயிலுக்கு போனால் குழந்தை பிறந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தால் வீடு கட்டுறது, குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் ஆகிறது எல்லாமே நடக்கும். அது உண்மை. பத்மா என் பேர். சுண்ணாம்புகுளம். 1.5 வருஷமாக வந்துங்கிறேன். ஏதோ நாங்கள் வீடு கட்டணுன்னு வேண்டிக்கினேன். ஆனால் வீடு கட்டி முடிச்சிட்டேன். இப்போ பொண்ணுக்காக பார்த்துக்கிறேன். பொண்ணுக்கு நல்லா வர முடிஞ்சதுனாக்கா நானும் ஒரு டிகை தடவை வந்துனே இருப்பேன். ஆனால் நல்லா கை கொடுக்குதுன்னு தெய்வம். எங்களுக்கு சொந்தக்கார ஒருத்தர் சொன்னாங்க, இங்கே இருக்கிறாங்க. அவங்க சொன்ன பேர் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதோட இங்கே வந்த பேர் எங்களுக்கு நல்லதுன்னு நடந்தது. என் பேர் நிர்மலா. நாங்கள் சுண்ணாம்புகுளத்துலேருந்து வரோம். இங்கே வந்து ஐயர்கண்டிகைன்னு ஒரு அங்காளம்மன் கோவில்னு சொன்னாங்க, தெரிஞ்சவங்க சொன்னாங்க. சரி அவங்க சொல்கிறத நம்பி இந்த கோவிலுக்கு வந்தோம். சரி இங்கே வந்து எல்லா கோவிலும் மாதிரி இருக்கும்னு நாங்கள் நினச்சி வந்தோம். ஆனால் இங்கே வந்து குறி கேட்டு அவங்க சொல்கிறத நம்பிக்கையோடு இந்த கோவிலுக்கு வந்து எது செஞ்சாலும் இல்லை அவங்க என்ன வேண்டுதல் சொல்கிறாங்களோ அது செஞ்சு 6 வாரம் விலகு போட சொன்னால் அந்த மாதிரி எது பண்ணாலும் நல்லதே நடக்குது. நாங்கள் அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே வந்து குறி கேட்டோம். வீடு கட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி நீங்கள் வந்து குறி கேட்டப்போ கண்டிப்பாக வீடு கட்டி முடிப்பீங்க, நான் முடிச்சு தரேன் 6 மாதத்துலன்னு சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி 6 மாதத்துல நாங்கள் வீடு கட்டி முடித்தோம். அதனால் அதே நம்பிக்கையோடு இந்த கோவிலுக்கு நாங்கள் வருஷம் ஃபுல்லாக வந்துன்னு போயின்னு இருக்கோம். அதனால் உங்களுக்கு யாராச்சும் தோணுச்சுன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த கோவிலுக்கு வரலாம், யாராக இருந்தாலும் வரலாம். நீங்கள் என்ன வேணாலும் அது இந்த கோவிலில் கண்டிப்பாக நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாள் குறி சொல்லுவாங்க. மத்தியானம் 1 மணிக்கு யார் வந்தாலும் குறி கேட்கலாம். இல்லை யார் லைனில் வராங்களோ ஃபஸ்ட்டு செகண்ட்னா அவங்க விருப்பம் தான். இது டோக்கனெல்லாம் கிடையாது. காசெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து குறி கேட்டுன்னு போகலாம்.
இல்லைன்னா 100 ரூபாய் அந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் அந்த மாதிரி காசு கேட்பாங்க. நாங்கள் பர்சனலாக வேண்டது வந்து வீடு கட்டணுன்னு அது கண்டிப்பாக நடந்தது. நாங்கள் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதத்துலேயே வீடு கட்டி முடித்தோம். நிறைய பிரச்சனைகளை மீறி தான் நாங்கள் அந்த வீடு கட்டி முடித்தோம். அதனால் உங்களுக்கு எதனா வேண்டுதல் இருந்தால் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரலாம், கண்டிப்பாக நடக்கும். இங்கே என்னன்னா பேய் அப்படியே முடியாத தூக்கின்னு வரவங்க கூட இங்கே ரெடியாகி நம்ம மேலே சாமி வந்து சரி பண்ணி விட்டுறோம். ரெண்டாவது கல்யாணமே ஆகலை அப்படின்ட்டு இங்கே வந்து சுற்றிங்க இருந்தவங்கெல்லாம் இங்கேயே வந்து ஒரே கம்யூனிட்டியாக இருக்கோம், அவங்களே வந்து தேடிங்க எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணால் நாங்கள் ரொம்ப நாள் பொண்ணு தேடி இருந்தோம், நானே இங்கே வந்து கல்யாணம் பண்ணியிருந்தான்னு கேட்டேன். இதுமாரி நாங்கள் ரொம்ப நாள் தேடி இருந்தோம், இங்கேயே வந்து முடிஞ்சு போச்சு அம்மா சொல்லிச்சு அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி நிறைய பேர் கல்யாணம் பண்ணி நிறைய பேர் குழந்த பிறந்துருக்குது. அப்போலேருந்து இங்கே விஷம் தீ மிதிப்போம். ஊர் மக்களும் மிதிப்பாங்க, வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து மிதிப்பாங்க. இப்போது அதுதான் இந்த இது கரெக்டாக எனக்கு தெரியல எத்தனையாவது வருஷன்ட்டு. கோயில் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது? சுமார் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். இப்போ மலையனூரில் எப்படி அந்த வடிவம் அந்த கோயிலுடைய அமைப்பு இருக்குமோ, அதனால் இடம் கொஞ்சம் பெருசு இதை விட, ஆனால் அந்த வடிவம் எப்படி இருக்குமோ அங்கே அதேமாரி அமைப்பு அந்த பின்னாடி பெரியாயி பட்டுங்கிறது அங்கே அது மாதிரி இருக்காங்க. மேல்மலையனூர்லேயும் இருக்கான். அதே அமைப்புன்றதுனால நாங்கள் இது சின்ன மலையனூர்னு சின்ன மலையனூர்னு கூகுளில் சர்ச் பண்ணால் சின்ன மலையனூர்னு இந்த இடம் தெரியும். அமாவாசைக்கு இங்கே சிறப்பு. அமாவாசைக்கு வந்து அவங்க என்ன வேண்டின்னு போனாங்களோ 3 அமாவாசைக்குள்ளே அது நன்றும். என் பேர் குமார், எங்கள் வீட்டம்மா பேர் தீபாம்மா. நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு போவேன், அங்காளம்மா கோயில் மேல்மலையனூர். அங்கே போயிட்டு வந்ததில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சின்ன வயசுலேயே. அப்போ பெறாத்திக்கினேன் நான் இந்த இடத்துல நம்ம இது போய் வந்த போது நம்ம நல்லா இருக்கிறோம். இந்த இடத்துல எங்கள் சொந்த இடம் இது. இந்த இடத்துல வந்து நான் அங்கே போக முடியாத டைம்லலாம் இங்கே வந்து கும்பிடுவேன். மற்ற ஆற்ற மரத்தில் கோயிலாக சொல்லுவாங்க. அரச மரம் மட்டும் இருந்தது, கோயிலெல்லாம் கிடையாது. அந்த அரச மரத்துக்கு வந்து கையெழுத்து கும்பிட்டு புத்தெல்லாம் உருவாயிருந்தது. சாமின்னு கையெழுத்து கும்பிட்றக்குள்ளே நாங்கள் நினச்சதெல்லாம் அந்த இடத்துல கோயில் நம்ம போனோம்னா எங்கன்னா ஒரு இடம் முடிக்க போவேன், எதுக்கு போனாலும் அங்கே உட்காந்து கோயிலாக சொன்னாங்கலாம் நடக்கும். நன்றி முந்ததே இதுமாரியே நடந்து தானே நான் கோயிலை காட்டுறேன், எனக்கு எதனா வந்து தானான்னு நினச்சிக்கினேன். அதுக்கப்புறம் வரைக்கும் நான் போய் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் பட்டு தாண்டி என் நிலத்துக்குள்ளே விற்று தான் இந்த கோயிலை கட்டிக்கிறேன். 2 ஏக்கர் நிலம் விற்றுட்டு இது கட்டி கும்பாபிஷேகம் 2012 பண்ண சொல்ல இந்த அம்மாவுக்கு தானாக 2014 தானாக அந்த அம்மா மேலே அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48ஆவது நாள் நின்று இந்த அம்மா மேலே சாமி வந்தது. அதுலேருந்து இந்த அம்மா மேலே அருள்வாக்கு சொல்லுவாங்க. சொன்ன பேர் அன்னிலேருந்து வந்தது. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, பசங்க இல்லாதது, இந்த பில்லி சுனி ஆவல் இந்த விஷயம்லாம் இந்த அம்மா மேலே வந்து கேட்டு போனாங்களாம். எல்லாம் நடந்து அது மூலிமா அன்னைக்கு ஆரம்பித்த ஜனம் தான் கூடாது இங்கே வரும். வந்து என்ன அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடந்துக்குது. குழந்தை இல்லாதவங்க குழந்தை வந்துக்குது, இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வந்துக்குது. இந்த பில்லி சூனி ஆவல் இதுமாரி இந்த அம்மா கையில் பேய் பிசேஸ் வாடுறது இதெல்லாம் இந்த அம்மா மேலே வந்து சொல்லி அது பேய் என்ன பேய் சாமின்னா சாமின்னு சொல்லுவாங்க. சொன்ன பேர் நடந்து அதுலேருந்து அப்படி வர ஆரம்பிச்சது. இவங்க வந்து இந்த சிலை 29 அடி உயரத்தில் அங்கே உட்காந்து அமர்ந்து மாதிரியும் 21 அடியில் என் குலதெய்வம் முன்சாமி அவர். நான் இவருக்கும் நான் அது அங்காளேஸ்வரி தான். அது வந்து இது வந்து நான் சன்னியாசிபுரம் கோயில் வந்து இந்த மேலே வந்து சனி இதுக்கு வர சொல்லுவாங்க. 9 நேரம் 9 சனிக்கிழமை வந்து இந்த கோயிலை சுற்றுவோம், நாகரத்தை சுற்றி அந்த பரிகாரத்தை பண்ணுவோம். அப்படி பண்ணினதை சொல்ல இந்த இதுமாரி செய்யணுன்ற மனசில் எங்களுக்கு அந்த திருநள்ளாறுக்கு போய் பண்ண முடியாதவங்க இங்கே வந்து இப்போ பண்ணால் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லபடியாக நீக்குதெல்லாம் எங்களால் ஒன்றும் கிடையாது. அந்தம்மா வந்து கோயினாங்க அவரெல்லாம் பல இது நடத்துறதோடு தான். இதெல்லாம் வந்து இதுலேருந்து வர வச்சு நாங்கள் எங்கள் மனசில் நினச்சிட்டு சொன்னோம் இப்படியெல்லாம் செய்யணுன்னு. அது செய்த பிறகு ஒவ்வொருத்தரும் இந்த இவரு கும்பிட்டு போனவங்களுக்கு பசங்க இல்லைன்னவங்களுக்கு பசங்க இருக்குது, கடன் கஞ்சி இதில் இருந்தவங்கெல்லாம் ரொம்ப நீங்கி அவங்க நல்லபடியாக வந்துக்கிறாங்க. ஆமாம் அந்த அதான் இந்த இடத்துல வந்து ஒரு முறையான இந்த கோயிலுக்கு வந்து இந்த சின்னமலையனூர் ஐயர்கண்டியை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் சத்தியவேட்டு சாலைன்னுவாங்க. இதுலேருந்து வந்து பல பேர் வந்து கும்பிட்டுட்டு போய்க்கிறாங்க. வந்தவங்க நல்லபடியாக
இங்கே எல்லா விஷயமும் நல்லபடியாக நடந்துக்குது. எங்களுக்கு இந்த மந்திரமோ தந்திரமோ இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏதோ அந்த அம்மா கையெழுத்து கும்பிட்டு கவுரு கவுரு கட்டுவோம். இந்த அம்மா மேலே குறி சொல்லி தான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு முடிஞ்சு போய் பின்னால் கோயில் குபோதர மூலிகை புத்தான வருவேன்னு சொன்னாங்க. அதேமாதிரி மறுநாள் காலையில் போய் பார்த்தா புத்தா உருவாயிருந்தது, சுயமாக உருவாச்சு. சாதாரண தலையாக இருந்த இடம் தான் அது வந்து அதுமாரி வந்தது. அந்த பெரியாயி மேல் மலையில் இருக்குதுல்ல பெரியாயி, அதுமாரி அந்த கோயில் மட்டும் நாங்கள் உருவாக்கி கட்டினோம். அந்த அம்மா இது போட்டு கட்டணும், அந்த அதேமாரி நம்ம கட்டினோம். அந்த இந்த அம்மா மேலே குறியாக வந்து சொன்னது தான் மொத்தம். இதெல்லாம் கட்டினது செய்தது மொத்தம் இந்த அம்மா மேலே குறி வந்து இப்படி பண்ணாக்கா இந்த இடத்துல இந்த இது 29 அடி 28 அடி 8 அடி வந்து இருக்கும். இங்கே இந்த மேலே ஒன்று சிவன் பார்வதி முருகர் விநாயகர் மடி மேலே உட்காந்துக்கிறோம். அதனால் பெருசாக பெரிய அளவு பண்ண போகிறோம். இது முடிஞ்சதே அது பண்ணணும்னு நினச்சிக்கிறோம். இப்போ தான் சின்னதாக ஒரு சத்திரம் தாங்கிறதுக்கு போட்டுக்கிறோம் சீட்டு போட்டு. அமாவாசை நேரத்தில் ஒரு 5000 பேர் 6000 பேர் இங்கே வருவாங்க. டெய்லி தங்குவாங்க. நாங்கள் அதெல்லாம் போய் வீடியோ எல்லாம் காட்டுறோம் பாருங்க. அந்தளவுக்கு ஜனங்க வருவாங்க. வந்து நல்லபடியாக அவங்களுக்கு பெறாத்தின வாழ்வில் ஒரு முறையான இந்த சின்ன மலையில் மண்ணை மெரிச்சிட்டு போனவங்க கெட்டதாக சரி திரும்ப இல்லை. நல்லபடியாக வந்தது தான். இப்போ தினந்தோறும் ஒரு பக்தர்கள் அதிகரித்து தான் வந்துங்கிறாங்க. குறைஞ்சி போகல. 5000 பேர் 6000 பேர் ஒரு அமாவாசைக்கு தேவைப்பட்ட ஜனம்லாம் வந்து போகிறாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக அவங்க நினச்சதெல்லாம் நடக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது. அங்கே இந்த மகன் மேலே முடிவு சொல்லி மஞ்சள் கவுரு வெள்ளிக்கிழமை 3 குடம் தண்ணி ஊற்றி மஞ்சள் கவுரு வாங்கி அந்த அம்மா பெரிய ஆகி பின்னால் இருக்கிறாங்க. அந்த அம்மா காலில் கட்டினா நல்லபடியாக நடந்துக்குது. உடம்பு சீக்காக வந்தவங்கெல்லாம் கூட நல்லபடியாகி போய்க்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் முடியாததெல்லாம் வந்து கூட இந்த இடத்துல வந்து கேட்டுக்கணும். எத்தனையோ பேர் நல்லபடியாகி போய்க்கிறாங்க. அதான் மலையனூருக்கு போனோம். எங்கள் ஊர் வந்து ஐயர்கண்டிகை. அங்காளம்மா கோயில் வரணுன்னா சின்ன மலையனூர் நாங்களாம் வச்ச பேர் தான். அது வந்து பரம்பரையாக இல்லை, நாங்கள் வச்ச பேர். 14 வருஷம் அதுக்கு முன்னே இந்த நோட்டீஸ் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் அதுதான் அப்படி தான் போடுவோம். தொட்டில் ஆட்டுறது கிட்ட அப்படின்றாங்க, அது என்ன? அதுதான் குழந்தை இல்லாதவங்களுக்கு அது பண்ணுவோம். இங்கே இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் அவங்க வேண்ட நினச்சி தான் அந்த அம்மா அங்காளம்மாவை நினச்சிக்கின்னு அதில் ஒரு காயின் போட்டாங்கன்னா கரெக்டாக அந்த இதில் விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பாக்கி நடந்து எத்தனையோ பேர் அத்தையும் வந்து சொல்லி ஜெயிச்சுட்டு போய்க்கிறாங்க. அதுதான் இங்கே விசேஷமாக இருந்து இதுவும் ஒன்று நடக்கும். வரலாம். இந்த கோயில் ஒரு முறை டெய்லி வந்து எல்லாம் வரதில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த மண்ணை வந்து மெரிச்சிட்டு போனாவே அந்த அவ்வளோ புண்ணியம். இங்கே குழந்தை இல்லைன்ற வரவங்களுக்கு வந்து சிறுசு மேலே போய் கனியை வச்சு கேட்டினான்னா கொடுக்கும். அது முடியாதுன்னா அப்படியே சிறுசு மேலே நின்றுடும். புரியுதா? அதனால் அது மாதிரி கொடுக்கும்போது எடுத்துன்னு வந்து அவங்கள உட்கார வச்சு 2 பேரும் அவங்கள முன்னாடி 2 பேரும் வந்த பிறகு 2 பேருக்கும் பாதியாக அறுத்து கொடுப்பேன். அந்த கனியை கொடுத்ததை 6 வாரம் வரும்போது கன்ஃபார்மாக இருக்குன்ட்டு வந்து போவாங்க. அது ஒன்று. ஏதாச்சும் அவங்க லேட் ஆகி வந்தாங்கன்னா அம்மா மடியிலேருந்து மருந்து வச்சு எடுத்துன்னு வந்து போட்டினான்னா அதுவும் நின்றுடும். ஆமாம், அது ஒரு மூலிகை. அதை வச்சு எடுத்துன்னு வந்து அம்மா மடியிலேருந்து வச்சு எடுத்துன்னு வந்து போட்டினான்னா ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டு போனாங்கன்னா மறு மாதமே நின்றுடும். எலுமிச்சம்பழத்தை வச்சு எதிர்காலத்தை வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு எதாவது சொல்கிறாங்க, அது என்னது? எப்படி? அதுதான் சொல்கிறீங்களா? அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அவங்க மேலே வச்சா? ஆமாம், சிறுசுலேருந்து வச்சு ஊற்றோம்னா இவங்களுக்கு இருக்குன்னு அந்த மாதிரி தட்டி கொடுத்தாங்கன்னா கையில் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பேன். ஆமாம், குழந்தை இல்லாதவங்க அதுதான் அந்த பழத்தை வச்சு கேட்பேன். கேட்டேன்னா அந்த தாத்தா கூட குறி கேட்டுட்டு போவாங்க. முதல்ல வந்து குறி கேட்டுட்டு பேருக்கு தான் அப்பளைக்கு மறுநாளைக்கு வர வச்சு சிறுசு மேலே வந்து கேட்பேன். பயத்தை கேட்டேன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு பயத்தை போட்டாங்கன்னா அந்த பயத்தை அவங்களுக்கு போட்டு அனுப்பிச்சோன்னா நின்றுடும்.